ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட கே சித்ரா மேம் இப்போது சூப்பர் சிங்கர் ஃபைனலில் ஜெயித்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ரொம்பவே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஆகிய உங்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜான் ஜெரோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜீவிதா, இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். நீங்கள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ண போகிறீங்க. எனக்கு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய பேரோட ஒர்க் பண்ணி உங்கள் லைஃப்பை என்கேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ஸ்டேஜில். நான் எல்லாருமே போய் பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிருந்தேன். நிறைய பேரோட பாடல்கள்லாம் கேட்டு, அதுவும் ஜான் ஜெரோமோட பாடல்கள் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. எப்படி ஒரு மனுஷனால் அப்படியே டிட்டோவாக பாட முடியும் அப்படின்ற லெவலில் எனக்கு ரொம்பவே ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஆகியவங்களுக்கு நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சொல்கிறேன். யாரையுமே தப்பாக பேசாதீங்க. ஜான் ஜெரோமாக இருக்கட்டும் சரி, இல்லைனா ஜீவிதாவாக இருக்கட்டும் சரி, ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஒரு ட்ரஸ்டட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்த்தி கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் ஜெயிக்கணும், இந்த மாதிரி தான் ஒரு ஓட்டிங் இருக்குது, நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட் பண்ணோம், எங்களுக்கு இவங்க ஜெயிச்சது பிடிக்கலன்னு சொல்லிலாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு அது ரொம்பவே புண்படுத்தும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவுசெய்து ஈடுபடாதீங்க. இப்போ ஜான் ஜெயிச்சிட்டாரு. அவர் எந்த அளவுலையும் குறைஞ்ச ஒரு கண்டஸ்டன்ஸே கிடையாது. அவரை மாதிரி உண்மையாகவே யாராலையுமே பாட முடியாது. அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய உங்களோட தீர்ப்பை வச்சு தான் நாங்கள் ஜான் ஜெரோம் ஜெயிச்சிட்டோன்னே சொன்னோம். ஸோ நீங்கள் அவர் ஜெயிச்சது பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் ஜீவிதா தான் ஜெயிச்சிருக்கணும், இல்லை ஜீவிதா ஜெயிச்சது பிடிக்கலன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்றீங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டத்தை கொடுக்குது. அந்த குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணுன்றது எனக்கு ஃபீல் பண்ணி பார்க்க முடியுது. நானுமே ஜான் ஜெரோமுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசினேன். அவனுமே ரொம்பவே கண்கலங்கின மாதிரி தான் சொல்லியிருந்தான். மக்களுக்கு நான் ஜெயிச்ச வெற்றி பிடிக்கலையானு தெரியல, நிறைய பேர் ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அவனுக்கு இல்லை, அதெல்லாம் 1-2 ரூமர்ஸ் அப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகும், நீ ஜெயிச்சது மக்களால் தான் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஸோ யாருமே இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி அவங்கள புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சித்ரா மேடம் இப்போ அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நாகார்ஜுனா இப்போ என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஏர்போர்ட்டில் வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களோட ஒரு மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருத்தர் அவரோட செல்ஃபி எடுக்க வந்தபோது அவங்க கூட அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அவரை தள்ளிட்டாங்க. ஸோ இதை பார்த்து நெட்டிசன்லாம் ரொம்பவே கோவப்பட்டிருந்தாங்க. இதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு ஒரு ட்விட்டர் சைட்டில். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ தான் என் கண்ணுக்கு வந்துச்சு. நான் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டுலாம் சும்மா போகிற அளவுக்கு நான் கல் நெஞ்சம் படைச்சவன் கிடையாது. ஸோ என் கண்ணுக்கு சுத்தமாக படவே இல்லை. இப்போ தான் நிறைய பேர் அதை பார்த்தோன்னே அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஐயோ, நம்ம இருந்த இடத்துல இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அது நடந்திருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபேன்ஸ் ஆகிய உங்ககிட்டையும் அவர்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இனிமேல் என் சைட்லேருந்து இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், என்னை ரொம்பவே மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸும் இனிமேல் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பேசுகிறோம் கைஸ். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.